நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் என் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் மாதத்திலே மாதா தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தமிழக திரு அவையிலே செப்டம்பர் மாதம் திருவிவிலிய மாதமாக சிறப்பிக்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக 2015 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் இந்த திருவிவிலிய மாதத்திலே மாதா தொலைக்காட்சி விவிலியம் அறிவோம் என்ற ஒரு மைய கருத்திலே பல விவிலிய செய்திகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. 2016 ஆண்டில் விவிலியத்தினுடைய கதை மாந்தர்களுடைய பெயர்கள் நமக்கு சொல்லக்கூடிய பொருள் என்ன, அந்த பெயர்கள் உணர்த்தக்கூடிய பாடம் என்ன, அந்த பெயர்களுக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் எப்படி தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல செய்தியை ஏற்கனவே வழங்கி இருக்கிறது. இதனுடைய ஒரு தொடர் பயணமாக இந்த ஆண்டு இந்த விவிலிய மாதத்திலே நாம் விடுதலை பயண நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பெயர்கள் நமக்கு சொல்லுகிற பொருளும் நம்முடைய வாழ்வுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். பெயர்கள் விவிலியத்தில் என்று சொன்னவுடனே அந்த பெயர்கள் விவிலியத்தினுடைய கடவுளோடும் விவிலியத்தினுடைய கதை மாந்தர்களுடைய வாழ்வோடும் அவர்களுடைய குணத்தோடும் அவர்களுடைய செயல்பாட்டோடும் தொடர்புடையது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்திலே கடவுள் யார் என்பதை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. அதே போல விவிலியத்திலே வரக்கூடிய அந்த கதை மாந்தர்கள், விவிலியத்தினுடைய மாந்தர்கள், அவர்களுடைய பெயர்களும் மிகப்பெரிய ஒரு பொருளை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. விவிலியத்திலே கடவுளின் பெயர்களும் விவிலிய மாந்தர்களுடைய பெயர்களும் நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. கடவுளை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு விவிலியத்திலே கடவுளுக்கு தரப்பட்டிருக்கிற பெயர்கள் நமக்கு உதவி செய்கின்றன. கடவுளுடைய இயல்பு என்ன, கடவுளுடைய இருப்பு என்ன, கடவுளுடைய தாண்மை என்ன, கடவுளுடைய செயல்பாடு என்ன, அந்த கடவுள் தன் மக்களோடு கொண்டிருக்கிற உறவு என்ன என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்வதற்கும் அந்த கடவுளை பற்றி இன்னும் நாம் அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்வதுதான் கடவுளின் பெயர்கள். எனவே நாம் இந்த ஆண்டு இந்த செப்டம்பர் மாதத்திலே விடுதலை பயண நூலில் முதலாக கடவுளுக்கு தரப்பட்டிருக்கிற பெயர்கள் என்ன, அது எப்படிப்பட்ட ஒரு செய்தியை அந்த காலத்தில் கொடுத்தது, இன்று அந்த இறை வார்த்தையை விவிலியத்தை வாசிக்கக்கூடிய நமக்கு அந்த கடவுளின் பெயர் சொல்லக்கூடிய பாடம் என்ன, வழிகாட்டுதல் என்ன, செய்தி என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு அடுத்ததாக விவிலியத்தினுடைய மாந்தர்கள் விடுதலை பயண நூலிலே வரக்கூடியவர்கள் அவர்களுடைய பெயரின் மூலமாக நமக்கு சொல்லுகிற செய்தியும் பாடமும் என்ன, நம்முடைய வாழ்வுக்கு கற்றுத்தரக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை நாம் இந்த மாதத்திலே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம், படிக்க போகிறோம், அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த பெயர்கள் ஏதோ நம்முடைய வாழ்வுக்கு தொடர்பில்லாத பெயர்களாக அல்ல, நம்முடைய நம்பிக்கை வாழ்வோடும் நம்முடைய வாழ்வினுடைய செயல்பாடுகளோடும் நாம் இன்னும் கடவுள் விரும்புகிற வாழ்வை வாழ்வதற்கும் கடவுளுடைய பாதையில் நடப்பதற்கும் நமக்கு உதவி செய்யும் என்ற நிறைந்த நம்பிக்கையோடு இந்த ஒரு திட்டத்திலே நாமும் இணைந்து கொள்வோம், ஆர்வத்தோடு கற்றுக்கொள்வோம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம்.